ஓணம் சீரீஸோட 14வது ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. பாலடை பிரதமன். நெய், ஏலக்காய், கிஸ்மிஸ், கேஷ்யூ நட் எதுவுமே சேர்க்காம செய்யற அடப்பிரதமனா இருக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அதுக்காக 200 கிராம் அளவுக்கு இன்ஸ்டன்ட் பாலடா, மார்க்கெட்ல வாங்குறதுக்கு கிடைக்கிற பேக்கெட் பாலடா, அது கொதிக்கிற தண்ணிக்குள்ள போட்டு 1 நிமிஷம் கலந்து விட்டதுக்கு அப்புறம் தீ ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் அப்படியே வச்சிருக்கு. ஒரு பெரிய குக்கருக்குள்ள 1.5 லிட்டர் அளவுக்கு பால், அதுக்குள்ளவே 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை, 3/4 கப் அளவுக்கு இருக்கும், போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். 3/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அந்த பால் கொஞ்சம் கேரமலைஸ்டாகி நல்ல பிங்க் கலரில் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம அந்த பால் ஸ்டவ்வில் வச்சிருக்கு. அதுக்குள்ளே அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அடை நல்லா சோக்காகி நம்ம தண்ணி வடிகட்டி 2-3 டைம் நல்ல தண்ணிக்குள்ளே போட்டு கழுவி எடுத்திருக்கு. 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். சூடு ஆறுனதுக்கு அப்புறம், நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து அந்த அளவுக்கு டார்க்காக பிங்க் கலரில் கிடச்சிடும். அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ளே மறுபடியும் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றி இருக்கு. கூடவே 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி கூடி சேர்த்து நம்ம கழுகி எடுத்து வச்சிருக்கிற அடை அதுக்குள்ளே போட்டு கொதிக்க விட்டுருக்கு. இதுக்குள்ளே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக 50 கிராம் அளவுக்கு இருக்கும். சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில், மீடியம் லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி அடை இதே மாதிரி நல்லா திக்காக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட குக்கர் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே கேரமலைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பால் அதுக்குள்ளே ஊற்றிடலாம். அடை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடியே வேணா கூடி பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ நல்லா ஆறி ரொம்ப நேரம் குக்கருக்குள்ளே இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஒரு பால் வந்து நல்ல கலரில் கிடைச்சிடும். அந்த பால் ஃபுல்லாகவே அடைக்குள்ளே ஊற்றி இருக்கு. மறுபடியும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்க்க வேண்டியதில்லை, நெய் சேர்க்கறதில்ல, கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸு இந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்கறதில்ல. அது எதுவுமே சேர்க்காம இந்த ஒரு அடப்பிரதமன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். க்ரீமியாகவும் கிடைச்சிடும். நல்லா கொதித்து இதோட திக்னஸ் கரெக்டானதுக்கப்புறம் நம்ம தீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓணத்துக்காக பிங்க் பாலடை பிரதமன் ரெடியாக இருக்குது.